Hey Heroes and Vigilantes, நான் தான் உங்கள் ஆதி. பனிஷர் ஒன் லாஸ்ட் ஸ்கேலோட ஸ்பெஷல் ப்ரெசன்டேஷனோட டீசர் ஆக்சுவலி ரிலீஸ் பண்ணியிருந்திருக்காங்க. இப்போ டீசரை பார்த்துருந்துருக்கலாம். உண்மையிலே பயங்கர ப்ரூட்டலாக தான் இருந்துட்டு இந்த சீரிஸ் ஆக்சுவலி பயங்கர ப்ரூட்டலாக இருக்க போதுன்ற மாதிரி அந்த ஆக்டர் ஜான் பெத்தாலே கன்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்காரு. இந்த சீரிஸில் அவருமே இறங்கி ரைட்டிங் பண்ணியிருந்திருக்காராம். ஸோ அவர் ரைட்டிங் பண்ணியிருக்காரு. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த சீரிஸில் நிறைய ஆக்ஷன் சீன் இருக்கும் போது அப்சல்யூட்லி பனிஷர் இல்லைனா R-rated ஆக்ஷன் இல்லாமல் எப்படி. அண்ட் இது ஒன் லாஸ்ட் ஸ்கேல்னா இதுதான் பனிஷரோட லாஸ்ட் ப்ராஜெக்டாக, இதில் தான் அவர் கடைசியாக யாராவது கொல்ல போகிறாரா, அதோட நிறுத்திட போகிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் கண்டிப்பாக ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேலாம் வரதான் போகிறாரு. ஒன் லாஸ்ட் ஸ்கில்லுன்றது பார்த்தீங்கன்னா ப்ராபப்ளி வந்து டேர்டெவில் பார்ன் அகைன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த அவரோட ஹைட் அவுட்டில் ஏகப்பட்ட ஃபோட்டோஸ்லாம் ஒட்டப்பட்டிருக்கும். நிறைய கிராஸ் மார்க்லாம் போட்டுருந்துருப்பாரு. ஸோ அவர் யாரையோ ஹண்ட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அந்த இதுக்குள்ளே கடைசியாக ஒருத்தனை போட்டு தள்ளணும், அவனை போட்டு தள்ளிட்டா முடிஞ்சு அப்படின்ற மாதிரி அந்த ஒரு விஷயத்தை நோக்கி தான் பனிஷர் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த டேர்டெவில் பார்ன் அகைன், அதை தொடர்ந்து இந்த பனிஷர் ஒன் லாஸ்ட் ஸ்கில், அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பிராண்ட் நியூ டேலாம் மனுஷன் அப்பீர் ஆக போகிறாப்புல. இதுக்கெல்லாம் நடுவில் கண்டிப்பாக ஒரு சின்ன டைம் ஜம்ப்ஸ் இருக்க தான் போகுது. டேர்டெவில் பார்ன் அகைன் நடந்து ஃபஸ்ட் சீசன் நடந்து 6 மாதத்துக்கு அப்புறம் தான் செகண்ட் சீசன் நடந்துட்டு இருக்கு. 6 மாதத்துக்கு அப்புறம் தான் இதுவும் நடக்க போதுமாவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மனுஷன் தாடிய முடியுமா லுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வித்தியாசமாக மாறப்பட்டிருக்கு. பிராண்ட் நியூ டேல ஒரு லுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே கிளீன் ஷேவோட வந்துட்டு இருக்கு. அண்ட் இந்த டீசரோட லாஸ்ட்டில் கூட பார்த்தீங்கன்னா பனிஷரோட ஒரு காமிக் கிரெடிட்ஸோட போட்டு வந்திருப்பாரு. ஃபுல்லாக பிரைட்டான ஒரு ஒயிட் கலர் லோகோ வந்துட்டு இருக்கும், இந்த ஸ்கல் லோகோ. ஆனால் அப்படி நீங்கள் பிராண்ட் நியூ டீசரில் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ஃபேட் அவுட் ஆயிருக்கும், மங்கலாக இருக்கிற மாதிரி இருக்கும். லைக் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி தான் தெரியும், சரியா தெரியாது. இது காரணம் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் பிராண்ட் நியூ டேவை சைனாலே ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. போன நோவே ஹோமே பார்த்தீங்கன்னா சைனாவில் ரிலீஸ் ஆகல, கோவிட் பேண்டமிக் டைம் வரையா. அப்படி இருந்தால் கண்டிப்பாக அந்த படம் இனிமேல் நல்லா ஹிட் ஆகி நிறைய ஒரு 3 பில்லியன் கூட அடிச்சிருக்கோம். 2 பில்லியன் அடிச்சது 3 பில்லியன் அடிச்சிருக்கலாம். பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா சைனாலுமே சேர்த்து ரிலீஸ் பண்ணுறதா பிளான் பண்ணதுனால இந்த ஸ்கல் லோகோ எடுத்துட்டாங்க. ஏன்னா தேட்டரில் சைனாக்காரங்க பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கல் லோகோ பார்க்க மாட்டாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு கெட்ட சகுனம் மாதிரி அவங்க பார்க்குறாங்க. அதனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கல் லோகோவை லைட்டாக கொஞ்சம் அப்படியே ஃபேட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதெல்லாம் கூடுதல் தகவல்கள். இப்போ நம்ம டீசருக்குள்ளே இறங்கணும் அப்படின்னா ஸ்டார்டிங்கே நம்ம பனிஷர் தான் அந்த ஒரு 6 மாதம் கழிச்சு லுக்கு, அந்த பியர்ட் லுக்கை தான் காட்டுறாங்க. மனுஷன் அவரோட அப்பார்ட்மெண்ட் ரூமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனியாக உட்காந்துக்கிட்டு இருக்காரு. என்னடா மனுஷன் தனியாக உட்காந்துருக்காருன்னு பார்த்தா அவரை சுற்றி ஏகப்பட்ட இல்யூஷன்ஸ்லாம் வர மாதிரி காட்டியிருக்காங்க. லைக் அவர் பார்த்தீங்கன்னா கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது அவரோட மன பிராந்திப்பா அப்படின்ற மாதிரி அவருக்கு முன்னாடி நிறைய கேரக்டர்ஸ்லாம் தெரிஞ்சிட்டு இருக்கு. அவரோட ஃபேமிலி, அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேரக்டர் தெரிஞ்சிட்டு இருக்கு. அண்ட் ஒருத்தர் யாரோ பார்த்தீங்கன்னா, என்ன பிரதர் எப்படா இருக்க, நம்ம செஞ்சதுக்கெல்லாம் நம்ம கடவுள் நம்மளை மன்னிப்பார்னு நினைக்கிறீங்களா, என்ன மன்னிப்பார், உன்னையெல்லாம் மன்னிப்பாரான்னு டவுட்டு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காப்புல. அந்த கேரக்டரோட பேர் பார்த்தீங்கன்னா கர்டிஸ். பனிஷரோட சீசன் 1ல் அந்த கேரக்டர் நம்ம பார்த்துருப்போம். அந்த கேரக்டர் அவங்க பார்த்தீங்கன்னா அப்படியே அவரை ஹாலுசினேட் பண்ணுற மாதிரி நம்ம காட்டியிருக்காங்க. அந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா அவர் பாட்டுக்கு ஒரு ரூமில் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அவரோட பார்த்தீங்கன்னா கடைசி அந்த சர்ச் ஒன் லாஸ்ட் ஸ்கில்காக பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்குது. யார் மொத்தத்தையும் இழந்துட்டு போங்கடா என்னடா வாழ்க்கை இது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு உட்காந்துருக்கிற மாதிரி தான் தெரியுது. அப்படி மனுஷன் ஒரு விரக்தியில் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அதே டைமில் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியே யாரோ பார்த்தீங்கன்னா ஒரு மாஃபியா கும்பல் வந்து யாரையோ ஷூட் பண்ணிவிட்டு ஏதோ பார்த்தீங்கன்னா கலவரம் பண்ணுற மாதிரி காட்டியிருக்காங்க. அவர் ரூம்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா கெரோசினில் பெட்ரோல் அவர் ஒரு கேசலினை ஊற்றி அதை பற்ற வைக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. மனுஷன் அதை பார்த்துட்டு கதவை உடச்சிக்கிட்டு அந்த பக்கம் போவார். இது என்ன நடக்குதுன்னு தெரியல. இவங்க அப்பார்ட்மெண்ட்டை கொளுத்து வந்திருக்காங்களா இல்லை ஃப்ராங்கோட சண்டை போட வந்திருக்காங்களா அப்படின்றது தெளிவாக தெரியல. பட் ஸ்டில் அவங்க பனிஷரை கொள்ள வந்தாங்களா இல்லை மொத்த அப்பார்ட்மெண்ட்டுமே போட்டு கொளுத்த வந்தாங்களா அப்படின்றது தெரியல. பட் என்னவோ பண்ண வந்திருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா பனிஷர் பார்த்துறாரு. அண்ட் இப்போ அவர் வெளியே வரும்போது எத்த இடமே பற்றிக்கிட்டு எரிஞ்சிட்டு இருக்கு. இது இந்த ரெண்டுமே ஒரே ஷாட் தான் அப்படின்னு நினைக்கிறேன். மனுஷன் அப்படியே ஹூடி போட்டு எஸ்கேப் ஆகி நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு. அண்ட் அவர் டேரெக்டாக அங்கேருந்து ஒரு பேக்கரி ஷாப்புக்கு தான் போகணும். ஏன்னா அந்த பேக்கரி ஷாப்பில் பார்த்தீங்கன்னா அவர் போய் சாப்பிடும்போது சைடில் ஒரு குட்டி பொண்ணை காமிப்பாங்க. அந்த குட்டி பொண்ணுமே அவரை பார்த்து ஹாய் காட்டும். லேட்டராக யாரோ ஒருத்தன் இந்த குட்டி பொண்ணை தான் கடத்திட்டு போகிற மாதிரி காட்டுவாங்க. அதை பார்த்த பனிஷர் காண்டாகி கையில் ஒரு பேட் எடுத்துகிட்டு அவனை துரத்திட்டு போவார். ஐ திங்க் இது வேறு ஷாட் தான் நினைக்கிறேன். பட் எனக்கு தெரிஞ்சு எப்படியும் அவனை துரத்திட்டு போய் போட்டு தள்ளி இந்த குழந்தைய கடத்திட்டு போக விடாமல் பண்ணி அப்புறம் குழந்தைய திரும்ப அவங்க பேரண்ட்ஸ்கிட்டே சேர்க்குற மாதிரி தான் நினைக்கிறேன். அந்த ஷாட்டில் அந்த பேக்கரிக்குள்ளே அந்த குழந்தைய அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட மீட் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ பனிஷர், ஏன்னா பனிஷருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு இருந்தா, லீசா பார்பரா லீசா கேசல் அப்படின்னு சொல்லலாம். அந்த பொண்ணோட இந்த கலர் அந்த கிரேவாக கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஷாட்டில் காட்டியிருப்பாங்க. அங்கே போய் அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வருவார். ஸோ பனிஷர் தான் பொண்ணு மாதிரி தான் இந்த பொண்ணையும் பார்க்குறாருன்ற மாதிரி இந்த பொண்ணை கடத்த விடாமல் போய் அந்த பொண்ணை காப்பாற்றி கூட்டு வந்துருக்காப்புல. அண்ட் ஒரு ஷாட்டில் இந்த சீரீஸோட வில்லியை காட்டியிருக்காங்க. எஸ், இந்த சீரீஸை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் வில்லன் தான். இவ பேர் இசபெலா குனுச்சி. நூச்சின்னு வாங்களா குனுச்சின்னு வாங்களா ஆக்சுவலி ப்ரொனன்சியேஷனே வரல, நாம நூச்சி அப்படின்னே சொல்லுவோம். காமிக்கில் இப்படி ஒரு கேரக்டர் இருக்குது, அதை மா நூச்சி அப்படின்னுமே சொல்லுவாங்க. அண்ட் ஒரு ஷாட் லாஸ்ட் ஷாட்டில் கூட பார்த்தீங்கன்னா பின்னாடி அந்த நூச்சி அப்படின்ற ரெஸ்டாரண்ட்டை நீங்கள் பார்க்கலாம். இதுவுமே வந்துட்டு ஒரு மாப் பாஸ், ஒரு கிரைம் ஃபேமிலி சேர்ந்த கும்பல் தாங்க. இந்த வில்லியுமே அந்த கிரைம் ஃபேமிலி சேர்ந்தது தான். காமிக்கில் இப்படி ஒரு கேரக்டர் இருக்குது, மா குனுச்சி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆக்சுவலி இந்த கேரக்டரோட மாகுனிஷி கேரக்டரோட 3 பசங்க தம்பி 4 பேருமே பார்த்தீங்கன்னா பனிஷர் கொன்றுவார். ஸோ அது கொன்னதுக்காக நான் அவனை பழி வாங்க போகிறேன் அப்படின்ற மாதிரி மாகுனிஷி நம்ம பனிஷர் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பவுண்டியை ஃபிக்ஸ் பண்ணி ஊரில் இருக்கிற எல்லா கிளஸையும் அவன் மேலே ஏறி விட்டுருப்பாங்க. அவன் தலையை கொண்டு வரவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ன்ற மாதிரி அவன் தலை வேணும்னு சொல்லிட்டு மொத்த ஊரில் இருக்கிற மாப் பஸ் அசசன் எல்லாத்துக்குமே சொல்ல விட்டு பனிஷரை பற்றி தான் எம்மனை வைப்பாங்க. எக்ஸாக்ட்லி கிட்டத்தட்ட நம்ம கைதி படம் மாதிரி லைட்டாக கொஞ்சம் ஜான்விக் மாதிரி தான். இப்போ ஊரில் இருக்கிற எல்லா கிளஸுமே அவன் ஃப்ராங்க் கேஸில் பார்த்தீங்கன்னா தொத்திட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஃப்ராங்க் கேஸில் மொத்த பேரையும் பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளிட்டு லாஸ்ட்
லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த மாகுன்ச்சி கேரக்டருமே காமிக்கில் போட்டு தள்ளிடுவார். லைக் அந்த காமிக் கேரக்டருக்கு பார்த்தீங்கன்னா கை காலில் இது வந்துருக்காது ஒரு கட்டத்துக்கு மேலே, அதை தூக்கி பார்த்தீங்கன்னா நெருப்பில் போட்டு அப்படியே கொண்டு வந்துருப்பாப்பில். உண்மையிலே பயங்கர ப்ரூட்டலாக இருக்கும் ஆக்சுவலி அந்த காமிக் சீன்ஸ் எல்லாமே. அதை தான் பார்த்தீங்கன்னா நம்ம இதுலேயே பார்க்க போகிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாகுன்ச்சி கேரக்டர் சீரிஸில் வரப்போகுதுன்ற இந்த ஒரு ஸ்பெஷல் எடிஷன் வரப்போகுதுன்ற போது நிறைய கில்லர்ஸ் நம்ம ஃப்ராங்கைஸில் பார்த்தீங்கன்னா துரத்தி வரலாம். அவங்க எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு லாஸ்ட்டாக மாகுன்ச்சி அவன் பனிஷர் போட்டு தள்ளி மொத்தம் இந்த கதையை முடிச்சு விட்டுறலாம். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி பனிஷர் சீரிஸில் பார்த்தீங்கன்னா டோனி குனிச்சி அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்திருக்கு. மேபி அந்த கேரக்டர் ரிலேட்டடாக இந்த மாகுன்ச்சி கேரக்டர் இருக்கலாம். அவனை போட்டு தள்ளிட்டலடா, மேபி அவனுக்கு ரிலேட்டட் கேரக்டராக இருந்து அவனை கொண்டதுக்கு நான் பழி வாங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி எகைன் இந்த மாகுன்ச்சி கேரக்டர் பனிஷரை பழி வாங்குறதுக்காக வந்திருக்கலாம். அண்ட் இந்த சீரிஸ் முழுக்கவே ஆக்ஷன் பயங்கரமாக தான் அந்த இடத்துல இருந்துகிட்ருக்கு, நல்லா காட்டியிருக்காங்க. இதே மாதிரி இந்த எபிசோட் முழுக்கவே ஆக்ஷனாக இருந்தால் இன்னும் பயங்கரமாகவே இருந்துகிட்ருக்கோம். ஜஸ்ட் 1 hour லாங் தாங்க நாங்கள் ஸ்பெஷல் ப்ரெசன்டேஷன் 1 hour தான் இருந்திருக்கு. 1 hourக்குள்ளே என்னென்ன சொல்ல போகிறாங்க அப்படின்றது தெரியல. பட் நல்லா ஃபாஸ்ட் பேஸ்ட்டாக மூவ் ஆகும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அண்ட் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம பனிஷர் வந்துட்டு அவரோட நியூ லுக்கில் லைக் அந்த ஸ்கல் லோகோ பிரைட்டாக இருக்குது, மேலே ஒரு கோட் போட்டுருக்காரு, பில்லி புச்சர் லுக்கில் வந்து நிற்கிறாப்புல. அப்படி வந்து நின்று அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யாரையோ ஷூட் பண்ணுறாப்புல அந்த குனிச்சி ரெஸ்டாரண்ட்க்கு முன்னாடி பாசிபிளி மாகுனிச்சியாக இருக்கலாம், இல்லை வேறு யாராவது கூட இருக்கலாம். அந்த ஒரு லாஸ்ட் கீழே பண்ணிவிட்டு இந்த கதை மொத்தமாக இதோட முடிஞ்சிடா அப்படின்ற மாதிரி விட்டுட்டு பாசிபிளி அவர் அந்த இடத்த விட்டு ரிட்டர்ன் ஆகலாம். அண்ட் அவள் தாங்க இந்த வீடியோ நான் சொல்ல வந்தது. அதை விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம். அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.